திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது கோதைமங்கலம் கோதீஸ்வரர், அதாவது மூன்றாவது மங்கலம். முதல் மங்கலம் பாலசப்தம், இரண்டாவது தாமரைக்குளம். அப்படி இது மூன்றாவது மங்கலமாக இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சூரபத்மன் எனும் அரக்கன் சிவபெருமானிடம் கடுவும் தவம் புரிந்து 108 யுகம் வாழணும், 1008 அன்னம் அரசாளும் இந்திரன் என்னும் பேரை வரமாக வாங்கியிருக்கான். மேலும் எனக்கு சாகா வர வேணும் என்று சிவபெருமான்கிட்ட கேட்குறேன். சிவபெருமான் பிறந்தா மனிதன் இறந்தே ஆக வேண்டும், அப்படின்னா உனக்கு எந்த வகையில் அழிவு வேணும் அப்படின்னு ஒரு சூரபத்மன் கேட்டிருக்காரு. அதுக்கு சூரபத்மன், ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டிருக்காரு. சரி, நீ கேட்ட வரத்தை கண்டிப்பாக உனக்கு தர்றேன் அப்படின்னு போட்டு சிவபெருமான் எல்லாத்துக்கும் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துட்டார். அப்புறம் அவன் தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்த அப்புறம் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணுறாரு, தேவர்களை போட்டு சிறையில் அடைக்க, மனிதர்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துகிறாருங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்ல கட்டி அவர் சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு தாட்டி விட்டுறாரு. அப்புறம் சிவபெருமான் நெற்றியிலேருந்து 6 தீப்பொறிகள் வருது. அதை வாயு பகவான் கையிலேயே அப்படியே எடுத்துக்கிட்டு போய் சரவண பொய்கையில் பூத்திருந்த தாமரை மலர்களில் அதை சேர்க்குறாரு. அதை சேர்க்கும்போது 6 குழந்தைகளாக உருவாகும். அது 6 கார்த்திகை பெண்கள் அந்த இடத்துல 6 பேரையும் பால் ஊற்றி சீராட்டி நல்லபடியாக வளர்க்குறாங்க. அப்போ முருகப்பெருமான் கொஞ்சம் பெரிய பையனாகிறாரு. அப்போது இந்த கொடுமைகளை பூரா முருகப்பெருமான் கேட்டுறாரு. இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி அவங்க சேனை தளபதி வீரபாகுவை கூப்பிட்டு, இங்கே வா, சூரபத்மன்கிட்ட போய் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், திருந்தி வாழ்றதுக்கு நீ முயற்சி செய்ய அப்படின்னு சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறேன். அப்போது முருகப்பெருமான் பார்த்துட்டு, சரி நான் சொல்லி பார்த்து நீ கேட்கல, அப்போது எனக்கு அழிவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு முருகப்பெருமான் முடிவெடுக்கிறாரு. அப்போது முருகன் கொள்றதுக்கு போகும்போது வெவ்வேறு கோணங்களில் ஒவ்வொரு உருவமாக எடுத்து போயிருக்காங்க. அப்போ முருகனுக்கு சின்னடா இவன் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு மிக குழப்பமாகி போய், சரி அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் தன் தாய் கொடுத்த வேலை கொண்டு வச்சு வணங்கியிருக்காங்க. வணங்கும்போது முருகப்பெருமான் அவன் மாமரத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னு முருகப்பெருமான் சிவனை வேண்டிட்டு அந்த வேலை எடுத்து போய் அந்த மாமரத்தை போய் வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது அது 2ஆக பிளந்து ஒரு சேவலாகவும் இன்னொரு மயிலாகவும் உருவாகும். அப்படித்தான் இந்த கதை முடியுது. அப்போது இந்த வேலை வச்சு வணங்கின இடம் நம்ம கோதீஸ்வரர் ஆலயம். அங்கே தான் இப்போவும் அந்த இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. பழனிமலை சூரசம்சார டயத்தில் அந்த வேல் அங்கே தான் போகும். கோதைமங்கலத்தில் கோதீஸ்வரர் ஆலயத்தில் தான் இது நடக்குது. இந்த லிங்கங்கள் எல்லாமே சோழர்கள் காலத்தில் உருவானது. சோழர்கள் உருவாக்கினாங்க. அவங்க எல்லாருமே அதை காசியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. 8 லிங்கங்களை கொண்டு சுற்றி வர வச்சு கும்பிட்டுருக்காங்க. அடுத்த மங்கலத்தில் போய் அந்த கோவிலோட வரலாறு, அந்த சிலை எதுக்காக இருக்குது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். திருச்சிற்றம்பலம். இன்னும் நிறையா அப்பப்போ வீடியோ நிறையா வரும். இது நம்ம கோதீஸ்வரர் ஆலயம் கிடையாது, நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கே கோதீஸ்வரர் ஆலயத்தில் வீடியோ எடுக்க விடலை. அதனால் நான் பெரியநாயகம்மன் பெரிய உடையார் கோவிலில் தான் எடுத்தேன். வர்ற வழியில் இந்த சிவலிங்கத்தை பார்த்தேன். அங்கேயும் சாமி கும்பிட்டு இந்த லிங்கத்தையும் எடுத்து போட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள். திருச்சிற்றம்பலம்.